அதாவது இந்த நதிநீர் இணைப்புன்னு அடிக்கடி பேசுறாங்க. இதை சமூகவியலாளர்கள் சில பேர் பேசுகிறார்களே தவிர, இதற்கு சூழலியலாளர்களும் பொறியியலாளர்களும் என்றைக்கும் ஆதரவு கொடுத்ததில்லை. அது சூழலியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியது. ஆகவே வடமேற்கே இருக்கிற ஒரு நதியை, சிந்து நதியை நம்ம இவ்வளவு தூரம் திருப்பி தென் மாநிலங்களுக்கு கொண்டு வருவது என்பதெல்லாம் நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு ஹைப்புக்காக பேசலாமே தவிர அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. இப்போ இந்த தண்ணியை நிப்பாட்டுறதுன்றது ஒரு போர் நடவடிக்கைக்கு சமமானது அப்படின்றாங்க. அப்படி பார்த்தா இந்தியா போரை ஆரம்பிச்சுன்னு சொல்லலாமா? அப்படித்தான் பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது. இதை ஒரு போர் நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம் என்று பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்தியா அந்த நோக்கத்துல இதை செய்திருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். போர் என்பது எப்போதும் ஒரு அழிவைத்தான். இப்ப நாம இந்த தண்ணீரை நிறுத்தி வைக்க முடியும் என்றால் கூட, அப்படி நிறுத்தி வைத்தால் அதனால் பாதிக்கப்பட போகிறவர்கள் யார்? பாகிஸ்தானுடைய மக்கள். அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானத்திற்கு எதிராக ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இந்திய அரசாங்கம் அதை செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. இப்போ இந்த சூழல் ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நடந்திருக்கிற போது முன்னெடுத்தவர்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இது நடந்திருக்கிறது என்று இந்தியா நம்புகிறது. ஆகவே அவர்கள் மீது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு இது நிச்சயமாக உதவும். அதே நேரத்தில் இது ஒரு போர் நடவடிக்கையாக இந்தியா அறிவித்திருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை.